Leo connecting points. Acupuncture points category la Leo connecting points பத்தி பார்ப்போம். Leo connecting points ங்கிறது in meridianum yang meridianum சந்திக்கக்கூடிய ஒரு பொருள். According to the traditional Chinese theory, each yang meridian, large intestine, stomach, small intestine, urinary bladder, sangio, gallbladder, has a related in meridian, lungs, spleen, heart, kidney, and pericardium. We know that already we have learned all these things in element theory and Zhang Fu theory. இதுல வந்து உங்களுக்கு எலிமெண்ட் தியரியில பார்த்த மாதிரியே தான் ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு ஆர்கன்ஸ், அந்த ரெண்டு ஆர்கனும் ரெண்டு மெரிடியனா இருக்கு. அது ஜாங் ஆர்கனாவும் ஃபூ ஆர்கனாவும் பார்த்திருக்கோம். அது இன் யாங் மெரிடியனாவும் அதை பார்த்திருக்கோம். இன் ஆர்கனாவும் யாங் மெரிடியன். அதே தான் இப்போ யாங் மெரிடியன்ஸ் எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா எக்ஸ்டர்னலி தான் ரன் பண்ணும். அதே இது வந்து இன் ஆர்கன் எல்லாமே இன் மெரிடியன் எல்லாமே இன்டர்னலா இருக்குது. So they are distributed internally. Yang meridians are distributed externally, while in meridians are distributed internally. Thus, there are 6 couples of meridian which are spread in parallel, exteriorly and interiorly. உங்களுக்கு அந்த இது yin yang வந்து கையில dorsal சைடும் palmar சைடும் நீங்க பார்க்கும்போது அது yin yang மெரிடியன்ல நம்ம பார்த்திருக்கோம். பொதுவா வந்து இந்த கப்பிள்டு மெரிடியன், பேர்டு மெரிடியன், ரிலேட்டட் மெரிடியன், ஈவன் லியோ கொலாட்ரல் எல்லாமே வந்து இந்த இது வந்து இந்த என் மெரிடியன் யாங் மெரிடியன்ஸ் தான். லியோ பாயிண்ட் இஸ் லொகேட்டட் ப்ராக்சிமல் டு தி யுவான் பாயிண்ட். யுவான் சோர்ஸ் பாயிண்ட் பத்தி படிச்சோம். யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி இட் டஸ் நாட் பிலாங் டு த 5 ஷூ பாயிண்ட்ஸ். 5 ஷூ பாயிண்ட்ஸ்ங்கிறது என்ன? ஜிங்வெல்ல ஆரம்பிச்சு ஹீசிங்கிற முழங்கால்களை முடியக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட் கேட்டகரியில இது இருக்கவே இருக்காது. இது ஸ்பெஷல் பாயிண்ட் கேட்டகரி. இப்போ சப்போஸ் ஒரு ப்ராப்ளம், ஒரு மெரிடியன்லெஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம பங்க்சர் பண்ணிட்டு அதுக்கு அஃபெக்டட் மெரிடியனோடைய யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை போட்டுட்டு அப்புறம் லியோ பாயிண்ட் ஆஃப் த ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர். இப்போ நீங்க ரிலேட்டட் சேனலை வந்து இப்போ இருக்குன்னா அந்த லியோ பாயிண்ட் ஆஃப் த எக்ஸ்டீரியர் சேனலை வந்து போடலாம். அது எப்படி ட்ரீட்மெண்ட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு எல்லாமே ஜிங்வெல் பாயிண்டா இருக்கிறது. எப்படி வந்து LU11 வந்து கழுத்துல இருந்து வந்து இங்க முடிஞ்சிட்டு திரும்பி இங்க வந்து உள்பக்கமா வந்து LI1, இங்க என்ட்ரி பாயிண்ட் வந்து LI4 தான், பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் LI11ல இருந்து. இப்படிதான் ஒவ்வொன்றும் ஆக்சிஸ் மெரிடியன்ங்கிற மாதிரி ஒரு மெரிடியனும் கம்ப்ளீட்டா ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது LI1 போய் ST1ல போய் கண்ணுக்கிட்ட, அதாவது 20ல முடியும், LI20ல. அது உள்பக்கமா ST1ல ஆரம்பிச்சு ST45ல முடிஞ்சிடும். ST45 வந்து இன்டர்னலா அப்படியே வந்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல், இது இன்டர்னல். ஸ்பிளீன் 1ல ஆரம்பிக்குது. ஸ்பிளீன்ல 1 போய் முடியிறப்ப ஹார்ட் சேனலுக்கு அங்க போய் அங்க வந்து முடிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஹார்ட் 1ல இருந்து 9 வரும். இந்த ஹார்ட் 9 வந்து முடிஞ்ச உடனே திருப்பி இங்க இருந்தே SI1 ஸ்டார்ட் பண்ணுது. திஸ் வே இப்படியே நீங்க போனீங்கன்னா நல்ல ஈஸியா அந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இதே மாதிரி தான் நம்ம we can see. கலர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுதான் லங்கோட பாயிண்ட். இது பாத்வே இப்படியே வந்து ரேடியல் சைட்ல வந்து இங்க முடியுது. திரும்பி இது உள்பக்கமாவே போய் இங்க வந்து நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆகுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் வந்து மேல இருந்து இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்து இங்க இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வெளிப்பக்கமாவே போகும்போது இங்க போய் மூக்கு கிட்ட முடிஞ்சு இந்த இடத்துல LI20 ஆகுது. LI20 ஆகிற இது வந்து திரும்ப இது உள்பக்கமாவே போய் ST21 வந்து நேர கீழே வந்துடுது. கீழே வந்து இந்த செகண்ட் டோல முடிஞ்சு இதுக்குள்ள இருந்து ஸ்பிளீன் 1 ஆகி இப்படி வரும். ஸ்பிளீன் 1 வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. ஸ்பிளீன் 1 வந்து போய் இங்க முடியுது. இதுக்குள்ள இருந்து ஹார்ட் மெரிடியன் ஆரம்பிச்சு உள்பக்கமா, அதாவது இன்சைட்ல ஆரம்பிச்சது திரும்பி வந்து வெளிப்பக்கமா
லார்ஜ் இன்டெஸ்டைன் வருது. திஸ் இஸ் த வே ஆக்சிஸ் மெரிடியன் சொல்லுவாங்க. இந்த மெரிடியன் ஃப்ளோ அப்படிதான் இருக்கும். அப்ப லியோ கனெக்டிங் வெசல்ஸ்ங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்குது. இப்ப வந்து சாதாரண எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தோம். இது வந்து LU9 வந்து சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதே மாதிரி LIக்கு வந்து LI4 வந்து சோர்ஸ் பாயிண்ட். இப்போ ரெண்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடியது LU7ம் LI6ம் ரெண்டுமே வந்து அதுக்கான ஒரு இலியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் வந்து மனப்பாடம் பண்ணா கூட வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்ஸ், என்ன இண்டிகேஷன்ஸ் எந்த விதத்துல யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். The action of Leo connecting points வந்து treating disorders and the interiorly exteriorly related channel or Zhang-Fu organ ட்ரீட் பண்றது. அதாவது எது எக்ஸஸா இருக்கோ எது வந்து டெஃபிஷியண்டா இருக்குதோ அதை பார்த்து பேலன்ஸ் பண்றது. ட்ரீட்டிங் டிசார்டர்ஸ் இன் ரீஜன் ரீச்டு பை லியோ கனெக்டிங் சேனல். இது வந்து என்ன எல்லா டிசார்டர்ஸும் ஒருவேளை லியோ கனெக்டிங் சேனல் வந்து எங்க ரீச் ஆகுதோ அங்க அந்த சேனலுக்கும் ட்ரீட் பண்ணலாம். இது முக்கியமா சைக்கோ இமோஷனல் டிசார்டர்ஸையும் ட்ரீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா LU7 அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு LI6, ஸ்டமக்குக்கு வந்து ST40 அண்ட் ஸ்பிளீன் வந்து ஸ்பிளீன் 4 வந்து ஸ்பிளீனுக்கு, ஹார்ட்டுக்கு வந்து H5 ஸ்மால் இன்டெஸ்டைன். இதெல்லாம் பேர்டு மெரிடியன். we have to see this பேர்டு மெரிடியனை தான் நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது நீங்க கரெக்டா அது கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டும் பேர்டு மெரிடியன், லார்ஜ் இன்டெஸ்டைனும் திஸ் லங்கும். அதே மாதிரி ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் வந்து பேர்டு மெரிடியன், ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பேர்டு மெரிடியன், யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி பேர்டு மெரிடியன், அண்ட் பெரிகார்டியம் அண்ட் ட்ரிபிள் கவர்ஹேட்டர் பேர்டு மெரிடியன், கால் பிளாடர் அண்ட் இது ரெண்டும் வந்து ஒண்ணு சந்திக்கக்கூடிய. லங் 7ல வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து மீட் பண்ணுது, லங் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் LI6ல மீட் பண்ணுது. இப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸ்டொமக் வந்து ஸ்டொமக் இடத்துல வந்து ஸ்பிளீன் வந்து மீட் பண்ற இடம் வந்து ST40. அதே மாதிரி ஸ்டொமக் வந்து ஸ்பிளீன்ல மீட் பண்றது SP4. திஸ் வே வந்து we have to learn all the. So this is the paired and coupled meridian and with the points, Leo connecting points. இதுல ஒன்னா முதலே பார்த்தோம். இது everything you have to memorize. That's all. H5 and SI7 and LV5 liver 5 and GB 37, ST40 and spleen 4 and P6 and triple warmer 5 and kidney 4 and bladder 58, LU7 and LI6. அப்புறம் இது REN 5 டியூ 1. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது 14 மெரிடியனுக்கான 14 புள்ளி இருந்தாலும் SP21ங்கிற மேஜர் லியோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸ்ட்ராவா. அதாவது ஸ்பிளீனுக்கு 2 லியோ கனெக்டிங் பாயிண்ட், ஸ்பிளீனுக்கு 2. ஏன்னா ஒன்னு வந்து ஸ்பிளீன் 4, இன்னொன்னு வந்து ஸ்பிளீன் 21 சாரி 25ம் 21ம். இது இல்லாம ஜூலிங்கிறது ஸ்டமக்குக்கு வந்து மேஜர் லியோ, ஒரு ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் கிடையாது. டயஃப்ரத்துல ஸ்டார்ட் பண்ணி REN 17லயும் வந்து மீட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஏதோ டயஃப்ரம் டைஜஸ்டிவ் டிசார்டருக்கு we can use it, but no particular point at all. So this is major pointங்கிறப்ப SP21 தான் ஒரு தனியா இருக்கு. பொதுவாக இப்போ படிக்கிறத 15 பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம், பட் ஹியர் they are telling to 16 பாயிண்ட்ஸ். 15 பாயிண்ட்ஸ் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க போதும். இப்ப இதெல்லாம் அடுத்ததுல பார்க்கும்போது லியோ கனெக்டிங் பேர்ஸ் இப்ப உங்களுக்கு ரேண்டமா சொன்னேன். இதை நீங்க பர்டிகுலரா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இதுதான் திஸ் இஸ் த வே. So LU, LI, this is the points. The neck stiffness, headache, cervical spondylitis, pain in the muscle, upper back, toothache, facial paralysis, and wrist and the Parkinson. இது வந்து என்ன பண்ணுது? LI6 வந்து எக்ஸ்பெல்லிங் பேத்தோஜன், வெளி நோய்க்கான ஆல்ரெடி நான் சொன்ன வேச்சிங்கிற ப்ரொடெக்டிவ் டிஃபென்சிவ் சீ தான் நம்ம ஸ்கின்ல இருக்குது. லங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் they are doing that such a wonderful work.
அது மாதிரி எக்ஸ்பெல்லிங் இந்த பேத்தஜன்ஸ் நோய்களை வெளித்தள்ளுற நோய் காரணிகளை வெளித்தள்ளுற வேலையை இது வந்து கூட வேலை செஞ்சு LU7ம் LI6ம் செய்யுது ரெண்டும் போது. அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன் டான்சிலைட்டிஸ் பெயின் பல் வலிக்கெல்லாம் ரொம்ப அருமையான புள்ளிங்க தான். பேரலிசிஸ் ஆஃப் த ஃபோர் ஆர்ம், ஃப்ரோசன் ஷோல்டர், ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபோர் ஆர்ம் அண்ட் பெயின் எல்லாமே. LU7 and LI6 டுகெதர் தே கேன் பி யூஸ்ட் த அக்யூட் அலர்ஜிஸ் அண்ட் ஸ்வெல்லிங் தான். ஏன்னா இது லங் ரிலேட்டட்னால எனி அலர்ஜிஸ் ஸ்கின் ரிலேட்டட்னால அலர்ஜிக்காக நம்ம செய்யக்கூடியது. அந்த LI6 வந்து லங்குக்கு ஒரு வாட்டர் சொன்னோம்ல ரெகுலேட்டரி வாட்டர் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்குதுன்னு முதல்ல படிச்சோம். அந்த ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர் பேசேஜ் வந்து இஸ் டன் அலாங் வித் த LU7. ரெண்டு போட்டிங்கன்னா செய்ய முடியும். இப்போ ஸ்பிளீன் அண்ட் ஸ்பிளீன் ஃபோர் ஸ்டொமக் பெயின், இன்டைஜஷன், டிசென்ட்ரி, வாமிட்டிங் இதெல்லாம் அக்குபஞ்சர் அனஸ்தீசியா ஃபார் லோவர் லிம் சர்ஜரிக்கு. அப்பர் லிம்புக்கு LI4 பண்ணுவாங்க. டுகெதர் தே காம் த மைண்ட் மேனியா டியூ டு த பிளட் டெஃபிஷியன்சி. ஒரு ரத்த குறைவினால வரக்கூடிய ஒரு டெப்ரெஷன், மனசு அமைதி இல்லாம இருக்கிறது, ஒரு மேனியாக் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே காம் பண்ணிடும். இந்த ரெண்டு பாயிண்டையும் சேர்த்து போட்டா calms the mind in assisting ST stomach. இதே மாதிரி ST40 வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஸ்பியூட்டத்தை வெளியே தள்ளுறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சளினாலும் ST40 போட்டீங்கன்னா ப்ராங்கைட்டிஸ் இருந்ததுன்னா வெளியில வந்துடும். காஃபுக்கு, வெர்டிகோக்கு, எபிலெப்சிக்கு, த்ரோட் பெயின் அண்ட் சைட் நம்னஸ் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் யூஸ் அக்குபஞ்சர் அனஸ்தீசியா லோவர் அம்ஸ். இதையும் வந்து ஸ்பிளீன் 4 மாதிரியே யூஸ் பண்றாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஈவன் ஒபிசிட்டி கூட உதவும். ஸோ this a drainage point ன்னு சொல்லுவாங்க. சாஸ்பன் ஐ மீன் திஸ் ஒன் இஸ் ட்ரைனேஜ் பாயிண்ட். இது இப்போ வந்து இதுல ஆக்சுவலி பேலன்ஸ் த பிளட் சுகர் பை அசிஸ்டிங் ஸ்பிளீன் ஃபங்க்ஷன் இன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபுட். முக்கியமா பிளட் சுகருக்கு ஸ்பிளீனோட ஃபங்க்ஷனை வந்து நல்ல ஃபுட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்ல நியூட்ரிட்டிவா பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பெரிகார்டியம் P6 பார்த்தோம். அதோட பேர் வந்து ட்ரிபிள் வார்மர் 5 P6 வந்து இதுவும் ஆக்சுவலி நம்ம ஹிக்கப், நாசியா, வாமிட்டிங், எமோஷனல் ஷாக், பால்பிட்டேஷன் உங்களுக்கு தெரியும், ஆஸ்மா, மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ், இன்சோம்னியாவுக்கு H7 சேர்த்து போடுவோம். ஆனா இதுவும் வந்து இந்த பேரும் உதவும். ட்ரிபிள் வார்மர் வந்து 5 ரிஸ்ட் டிராப், ரைட்டஸ் கிராம்ப், ஸ்டிஃப் நெக், பேரலிசிஸ் ஆஃப் த லிம்ப், அப்பர் லிம்ப், டெஃப்னஸ், பேரலிசிஸ் ஆஃப் த ரிஸ்ட் ஜாயிண்ட். இது எல்லாமே ட்ரிபிள் வார்மர் 5 வந்து ரொம்ப அருமையா கேட்கும். ஸோ பெரிகார்டியம் அண்ட் ட்ரிபிள் வார்மர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஹார்ட் 5ம் ஸ்மால் இன்டெஸ்டைன் இதே மாதிரி தான். இது வந்து ஸ்பீச் ஆல்ரெடி H5 வந்து ஸ்பீச் டிசார்டர், ஸ்டாமரிங்க்கு, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்டாங், சைக்கோசிஸ், இன்சோம்னியா, பால்பிட்டேஷன், லோக்கல் பாயிண்ட் ஃபார் ரிஸ்ட் ப்ராப்ளம், ரிஸ்ட் கிராம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு stiffness of the neck, mental disorder, pain and paralysis of the elbow, wrist and shoulder joint, acute shoulder pain. Acute shoulder painக்கு ரொம்ப நல்லா கேட்கும், ஏன்னா அந்த பாத்வேல வர்றதுனால. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்ததுன்னா இது வந்து சிஸ்டிட்டிஸ்ங்கிற ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனுக்கும் இன்சோம்னியாவுக்கும் நல்லா கேட்கும். லிவர் 5 அண்ட் பெல்விக் செல்லுலைட்டிஸ், ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின், இம்பார்ட்டன்ஸ். ஏன் தெரியுமா? லிவர் மெரிடியன் வந்து இது ஸ்க்ராட்டத்தை சுத்தி இந்த கிராயினை சுத்தி போறதுனால நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். யூரின் மட்டும் இல்லை, ஆல் யூரோஜெனிட்டல் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் லிவர் சேனலே யூஸ் ஆகும். அதுலயும் எஸ்பெஷலி திஸ் லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஆஃப் த லிவர் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ், கால் பிளாடர் டிசார்டர், ஸ்கிசோஃப்ரெனியா எல்லாத்துக்கும் வரும். மென்டல் டிசீசஸ் எல்லாமே. அதே மாதிரி GB37 இஸ் ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஃபார் ஐ டிசார்டர். மைக்ரேனா இருக்கும், கேட்ராக்டா இருக்கட்டும், கண்ணு வந்து பிளட் விஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது கேட்கும். இதுல வந்து சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து பிரெயின் பெயின் இருந்தாலும் இந்த GB37 வந்து கேட்கும். ஸோ கிட்னிஸ் 4, கான்ஸ்டிபேஷன், ஹிஸ்டீரியா, ஆஸ்மா, மென்டல் டென்ஷன் எல்லாமே இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட். கிரேட் பாயிண்ட்ஸ் டுகெதர். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன், பிளாடருக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து இது வந்து கேடி. இதுல வந்து யூரினரி பிளாடர் ரொம்ப முக்கியமான புள்ளி. மேல இருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாம் கீழே போகாம நம்னஸ் வருது, சயாட்டிகா, லம்பகோ, நெஃப்ரைட்டிஸ், சிஸ்டிட்டிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், கிராம்ஸ், காஃப் மசில் கிராம்ஸ் வரும், பெயின் இன் த ஐஸ். இது எல்லாத்துக்குமே யூரினரி பிளாடர் UB58 போடலாம். ரெண்டையும் சேர்ந்து பண்ணும்போது கிரேட் பாயிண்ட்ஸ் டுகெதர் ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான. அடுத்தது ரென் மெரிடியன். ரென் மெரிடியனுடைய
இண்டிகேஷன்ஸ் வந்து எபிலெப்சி, மென்டல் டிசார்டர்ஸ், செஸ்ட் பெயின், ஹிக்கப் அண்ட் வாமிட்டிங். இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது ஜங்ஷன் ஒரு பாயிண்ட் ஆஃப் த கன்செப்ஷன் வெஷல்ங்கிறது இது இருந்தாலும் இந்த சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 இன் ஆர்கன்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிகேஷன். நீங்க அதை வந்து மறக்க கூடாது. இது வந்து ரென் 15 ஆக்சுவலா அந்த இதுல பாயிண்ட் கேட்டகரியில சோர்ஸ் பாயிண்ட்னு எல்லாம் படிச்சோம் இல்லையா, யுவன் சோர்ஸ் பாயிண்ட். அந்த மாதிரி சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 இன் ஆர்கனுக்கு நீங்க ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா அந்த சோர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வில் பி கெட்டிங் டானிஃபைட் அண்ட் தென் ஸோ இந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு எல்லா 5 இன் ஆர்கனுக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய புள்ளி அது. So that you should not forget. Apart from the ilio connecting point of Ren meridian கூட டியூவோட கனெக்ட் ஆகிற பாயிண்ட் அது இருந்தாலும் இந்த இது வந்து சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஆல் த இன் ஆர்கன் மறக்காதீங்க. It's a due meridian, anal prolapse and hemorrhoids and fissures and constipation. What all the things and we have to learn about the your excretory systemல இருக்க பிரச்சனை எல்லாம் இது வரும். So இப்போ spleen 21. Spleen 21 already I have told you, but this is a very very important point. The great Leon சொல்லக்கூடிய இந்த spleen 4 வந்து ஒரு பாயிண்ட், இது spleen 21 இது another பாயிண்ட். ஒரு சேனல்லே 2 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து லொகேஷன் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது இது நிப்பிள்ல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா ஆம்பிட்ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் அந்த ஸ்பிளீன் 21. இந்த கிரேட் லியோ பத்தி பார்க்கலாம். இது என்னன்னா திஸ் இஸ் த இப்ப லியோ கனெக்டிங் சேனல் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் சேனல் இருக்கு, எல்லாத்துக்குமே இதான் மாஸ்டர் பாயிண்ட். அதுதான் முதல்ல. மூவிங் chi and blood extends throughout the body because it controls all the Leo connecting points. அதனாலதான் கிரேட் லியோன்னு சொல்லுவாங்க. இது நேம் வந்து டாபோ, அது வந்து கிரேட் லியோன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்ஸ் த ஹோல் நெட்வொர்க் ஆஃப் த கனெக்டிங் சேனல் இன் தேர் பிளட் அண்ட் தேர்பை நரிஷிங் த ஹோல் பாடி. இந்த மாதிரி எல்லா லியோ கனெக்டிங் பாயிண்ட்டையும் மாஸ்டர் பண்றதும் இல்லாம நெட்வொர்க் இருக்கு இல்லையா, நம்ம பிளட் ஃப்ளோக்கு நரிஷ்மெண்ட் ஃப்ளோ பண்றது எல்லாத்துக்குமே இந்த சேனல் வந்து it treats all the network. அதனால இது treats the muscular pain that moves throughout the body as well as loosen the joints. ஜாயிண்ட் பெயினா இருந்தாலும் சரி, மசில் டைட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு இன்னொரு அந்த நோய்க்கு பேரு ஃபைப்ரோமயாலஜியா, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், இது எல்லாமே இந்த கிரேட் லியோன்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீன் 21 இருக்கும். நான் ஏற்கனவே ஸ்டொமக்ல ஜிலின்னு சொல்லிட்டு ஒரு லியோ பாயிண்ட் சொன்னேன். அது வந்து நம்ம அப்படி பிராக்டிக்கலா இல்லை. மொத்தத்துல 15 பாயிண்ட், 14 சேனலுக்கான 14 பாயிண்ட். அதுக்கு ஸ்பிளீனுக்கு வந்து 2 பாயிண்ட், ஸ்பிளீன் 4ம் அதாவது அப்பர்ல வந்து 21, தட் இஸ் அ கிரேட் லியோன்னு சொல்லிட்டு ஆல் லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸோடைய மாஸ்டர் பாயிண்ட். அதை மறக்கவே மறக்காதீங்க. திஸ் வெரி வெரி குட் ஃபார் ஈவன் ஒபிசிட்டியா இருக்கு. நீங்க மசாஜ் டெய்லி மசாஜ் பண்ணீங்கனால உங்க சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். குளிக்கும் போதே நீங்க சோப் போலயே மசாஜ் பண்ணிட்டு வந்துடலாம். வெரி ஈஸி. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டெண்டரா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒபிசா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப டெண்டரா இருக்கும். யூ கேன் மசாஜ் அண்ட் சி த ரிசல்ட், ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து சோர்ஸ் காம்பினேஷன் வந்து என்னென்ன சோர்ஸ் வந்து காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. LI4 வந்து அதாவது LU7 வந்து நமக்கு லியோ கனெக்டிங் பாயிண்ட். அதோட ஆப்போசிட் சேனலோடையது பேரோட சோர்ஸ் பாயிண்ட் தான் பண்றோம். இப்ப சோர் த்ரோட்டுக்கு நேசல் கன்ஜெக்ஷன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ. அது என்ன சொல்றாங்க, இஃப் மெரிடியன் டெஃபிஷியன்ட் டோனிஃபை த யுவான் சோர்ஸ் பாயிண்ட். ஒரு மெரிடியன் டெஃபிஷியண்டா இருந்தா யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை நீங்க டோனிஃபை பண்ணணும். டிஸ்பர்ஸ் த லியோ கனெக்டிங் பாயிண்ட் இன் யங் பேர் மெரிடியன். அதே மாதிரி இஃப் மெரிடியன் எக்ஸஸ் disperse the Yuan source point, tonify the Leo connecting point in young meridian. இது இந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மெரிடியன் டெஃபிஷியண்டா இருந்தா யுவான் சோர்ஸை டோனிஃபை பண்ணணும், எக்ஸஸா இருந்தா யுவான் சோர்ஸை டிஸ்பர்ஸ் மீன்ஸ் செடேட் பண்ணணும். ஸோ த ஜஸ்ட் வைஸ் வைஸா இதே மாதிரி நீங்க சோர்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு LU7 வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட்னா சோர்ஸ் பாயிண்ட் வந்து LI4. LI6 வந்து தான் நம்ம ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சோர்ஸ் பாயிண்ட் நீங்க எடுக்கும்போது LI6க்கு வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல LI6 எடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இது லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனல், இது லாங் சேனல், இது லாங் சேனல், இது லார்ஜ் இன்டெஸ்டைன். அக்யூட் அப்பர் பாடி எடிமா
உடம்பு பூரா வீக்கமா இருக்குதுன்னா. SP3யும் ST4 ஐ மீன் 40 வந்து ஃப்ளம்முக்கு. நீங்க இப்ப இவ்வளவு நேரம் SP4 தான் இதை காம்பினேஷன் சொல்லிட்டு இருந்தோம். பட் இது என்னன்னு இது சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் இந்த சோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன். ஏன்னா இதோட ஆப்போசிட் இது வந்து யாங் மெரிடியன், ஸ்ப்ளீன் வந்து இன் மெரிடியனோடைய சோர்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி தான் SI7 வந்து யாங் ஆர்கன், H7 வந்து இன் ஆர்கன், சைக்கோ இமோஷனல் இஷ்யூஸ். K3 வந்து இன் ஆர்கனோட சோர்ஸ் பாயிண்ட், இது வந்து யாங் ஆர்கன். லோவர் பேக் பெயினுக்கு, வீக்னஸ் ஆஃப் த லோவர் லிம்ஸ்க்கு. லிவர் 3 GB37 அது ஏற்கனவே இந்த காம்பினேஷன் ரொம்ப பாப்புலர் ஃபார் ஐ ப்ராப்ளம். எல்லா லிவர் டிஸ்ஹார்மனி எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து அழகா போடலாம். ஸோ திஸ் வே வந்து நம்ம ட்ரீட் பண்றது, மற்றதெல்லாம் அப்படியே நீங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. யானிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு தேம்பி தேம்பி அழறது, இதுக்கு எல்லாமே லங் 7. லார்ஜ் இன்டெஸ்டைன் டீத் வந்து ஃபீலிங் கோல்டு, பால் வலி, டைட் டயஃப்ரம் இருக்கிறது, டூத் எக்கு, டெஃப்னஸ், டினிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய காது இறைச்சல், சாப் எகெயின் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்து நீங்க சாதாரணமா வந்து SOFBங்கிறது இது வந்து ரொம்ப வந்து மூச்சு விட முடியாம இருப்பாங்க இந்த எஸ்ஓபி. அப்ப ஹீட் இன் த செஸ்ட், பிளாசிடிட்டி அண்ட் அட்ராஃபி ஆஃப் த லெக் மசில், அப்பர் டீத் கோல்டு, எபிலெப்சி, மேனியா அண்ட் swollen sore throat, நோஸ் bleed, சடன் லாஸ் ஆஃப் வாய்ஸ் எல்லாம் எஸ்டி. இது எஸ்பெஷலா நீங்க இதுக்கும் பார்த்துக்கலாம். ஃப்ளம் நான் சொன்னேன்ல, ஃப்ளம்முக்காக SP3 கூட போடலாம். கூட ஸ்டமக் கிரேட்லியோ வந்து நம்ம அதை பத்தி சும்மா சொன்னோம். ஆனா அது வந்து இந்த பேட்டர்ன் வந்து கால்டு ஜீலியோ அண்ட் இன்டீரியர் எம்டினஸ்க்காக தான். அந்த அது விரிவாக தான் பார்க்கணும், அது ஒரு நாள் பார்க்கலாம். spleen 4 வந்து அப்டாமினல் டிஸ்டென்ஷன், பெயின், ஃபுட் பாய்சனிங், வாமிட்டிங், டயரியா. ஸ்ப்ளீன் கிரேட்லியோ இப்போதான் பெயின் எவ்ரிவேர், ஃபைப்ரோமயாலஜியா மாதிரி 4 லிம்ஸ்லயும். வீக்னஸ் ஆஃப் த 4 லிம்ஸுக்கே ஸ்ப்ளீன் தான். அப்போ பேக் ஏக், ரேடியேட்டிங் அப்டாமின் வந்து ஸ்ப்ளீன் 21. அண்ட் H5 வந்து அஃபீஷியாங்கிறது வாய்ஸ் வராமதுக்கு, டிஸ்டன்ஸ் ஆஃப் த செஸ்ட் அண்ட் டயஃப்ரம். ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்கேபீஸ், வால்ஸ் ஆல் பாருங்க, வீக் எல்போ, ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம். அப்புறம் P6 வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஹெட், ஹார்ட் பெயின், மென்டல் டிஸ்லெஸ்னஸ். அப்புறம் ட்ரிபிள் வார்மர் 5 வந்து லூஸ்னஸ் ஆஃப் எல்போ ஜாயிண்ட், த்ரோட் பெயின், ட்ரை மவுத், இன்னபிலிட்டி டு ரைஸ் ஆர்ம். ஏன்னா ஆர்ம்ங்கிறப்ப அந்த ட்ரிபிள் வார்மர் போற பார்த்துதான் வழிதான். GB37 ஆல்ரெடி பார்த்தேன். அதாவது ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், கோல்ட் ஆர் வீக் ஃபீட், பேரலிசிஸ் ஆஃப் த லெக் அண்ட் ஃபெயிண்டிங், ஹைப்போகான்டிகல் பெண்ணு. லிவர் 3யோட ரொம்ப சோர்ஸ் பாயிண்டோட ரொம்ப அருமையா கண் பார்வையிலேருந்து பைக் வீக்னஸ், மசில் வீக்னஸ் எல்லாத்துக்கும் கேட்கும். லிவர் 5 ஜெனிட்டல் இச்சிங், இம்பார்ட்டன்ஸ், டெஸ்டிக்கல் பெயின், அப்டாமினல் எரெக்ஷன் அண்ட் ஹெர்னியா எல்லாமே. ஸோ இங்க வந்து bladder 58, stuffy runny nose blade and backache, shoulder ache. K4 வந்து low backache, urine retention, repressed chest, head, heart pain, mental restlessness. இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு பேத்தாலஜி இந்த சார்ட் ஐம் சென்டிங் இட் செப்பரேட்லி, நீங்க பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த வே வி ஹவ் டு ட்ரீட் த large Leo connecting point. The pair and chart will be given, already so many times we have read. So this is the pair பார்க்கும்போது இது வந்து லியோ பாயிண்ட், சோர்ஸ் பாயிண்ட் சேர்த்து அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஈஸியா இதை கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தி சார்ட் வில் பி கிவன். இல்லை லங்கில் 9 கூட LI6 போடணும், LI4 வந்து லங் 7 கூட போடணும். இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி ஐ ஹவ் ஷோன் யூ. ஸோ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். Thank you so much.